முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் எழுதிய பல கோடி மக்களின் வாக்குரிமை என்னவாயிற்று எனும் கட்டுரை சிந்தை இணையதளத்தில் இன்று வெளியாகியிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு காலத்தில் சாமானிய மக்கள் கவனித்திராத இந்த அமைப்பு TN சேஷன் போன்ற அதிகாரிகளால் ஜனநாயகத்தின் வலிமையான தூணாக மாற்றப்பட்டது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நடுநிலைமை கேள்விக்குறியாகி வருவதாக ப. சிதம்பரத்தின் இந்த கட்டுரை சுட்டிக்காட்டுகிறது. வயது வந்த இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது அரசமைப்பு சட்டத்தின் 326வது பிரிவின் ஆணை. ஆனால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைக்கு பிறகு பல கோடி வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் என்று கவலைப்படுகிறது இந்த கட்டுரை. ஒட்டுமொத்தமாக சுமார் 10 விழுக்காடு தகுதியுள்ள வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெறவில்லை. நான் இந்திய குடிநபர்தான் என்பதை நிரூபிக்கும் சுமையை வாக்காளர்கள் மீது ஏற்றி எளிய மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் செயலாக இது மாறியுள்ளது என்று கட்டுரை கடுமையாக விமர்சிக்கிறது.